ரோபோ சங்கர் அவருடைய மறைவு கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா எனக்கும் அவருக்கும் நிறையாவே நட்பு உண்டு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கி நிறையா சேட்டலைட்டு, நிறையா சேனல்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்னைக்கு எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபித்து இன்னைக்கு எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. வீட்டையும் கட்டினார், பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணார், பேரம்பேத்தையும் பார்த்தாரு. ஆனால் ரொம்ப சின்ன வயசு, 46 வயசு, இன்னும் நிறையா சாதனைகள் படைக்க வேண்டியிருக்கு. அது ஏன் இறைவன் அப்படி அழைச்சிக்கிட்டாரு தெரியல. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க மனைவிக்கும், பொண்ணுக்கும், மருமகனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல. அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். முதலாக அவர் சினிமாவில் நடித்தது தீபாவளி படம், எழில் சார் படம். அது என் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் அவர் நடித்தார். அதே மாதிரி முதலாக எல்லா இடத்துலையும் போகும்போதெல்லாம் சொல்கிற இடத்துலலாம் எனக்கு வையாபுரம் 2000 ரூபா கொடுத்தாரு ப்ரோக்ராம் சொல்லி அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நம்ம மேடையில் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறாரு, நிறைய இடத்துல சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த டைமில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன்.